السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي خلق الإنسان من طين وهو رؤوف رحيم، والصلاة والسلام على من الذي خلق عز وجل من نوره وهو بالمؤمنين رؤوف رحيم، وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم: الدنيا سجن المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. உலகத்தில் உண்டான துணை புகழ்ச்சியும் நம்மை படைத்ததோடு மட்டும் விட்டுவிடாமல் அவனுடைய அருள்மலையை நம்மின் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய நித்திய ஜீவன் அல்ல ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. இன்றும் மேகங்கள் மழையாய் கண்ணீரை இறக்குகின்றன. அவருக்கு குடைபிடிக்க முடியாததால் அக்கண்ணீரை உரித்தாக்கிய நமக்கு வழங்கப்பெற்ற பெரும் அருள் செல்வம் அருள்மலை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்களின் மீதும் அன்னலாரின் அடிச்சோட்டினை சற்றும் பிசகா பின்பற்றிய சத்திய சஹாக்கள் சஹாபா பெண்மக்கள், அவ்வழி தோன்றி மறைந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்கள் சாலிஹீன்கள் இமாம் பெருமக்கள், இன்னும் இங்கே ஒரு சேரக்கூடிய நம்போர்கள் நம்மை சார்ந்தோர்கள் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்லோடின் மற்றா கருணையும் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்றும் உயிரோடு நிலவட்டுமாக. ஆமீன். இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய முன்னோர்களுடைய கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் விசாலப்படுத்தி தந்த முடிவானாக. அவருடைய இன்மை மறுமை வாழ்வை வெற்றிகரமான வாழ்வாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய கீரனூரினுடைய சிறப்புமிக்க பள்ளியின் தலைமை இமாம் பாசத்திற்குரிய உஸ்தாத் அவர்கள் அமானுல்லா ஹசரத் அவர்கள், மேலும் இங்கே நமது பள்ளியை சீர்மிகு கண்ணோட்டத்தோடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் இங்கே குழுமியிருக்கின்ற ஜமாத்தார்கள் அனைவருக்கும், மேலும் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை வழங்க செய்த வல்லோனிடம் கையேந்தி துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சொந்தங்களே, இந்த உலகில் பிறக்குகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு உயிருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்வு இருக்குகின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரலாறு இருக்குகிறதா என்று கேட்டால் இல்லை. யாருக்கு தனித்துவம் இருக்குகின்றதோ, யாருக்கு எல்லாவற்றையும் விட மேலோங்கிய குணங்கள் இருக்குகின்றதோ, அல்லது ஏதேனும் ஒரு தனி சிறப்பு இருக்குகின்றதோ, அவர்களுக்கு மட்டும்தான் வரலாறு என்பது எழுதப்படுகின்றது. அதிலும் பல்வேறு வித்தியாசங்களை நாம் காண முடிகின்றது. ஒரு மனிதன் அவருடைய வரலாறு என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று அவன் என்ன சிறப்பை உரித்தாக்கி கொண்டானோ அதனை மட்டுமே வரலாறாக பதிவு செய்திருப்பார்கள். அல்லது ஒரு குடும்பம் அவனுடைய சிறப்பை உண்டு பண்ணியது என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பை மட்டும் அந்த வரலாற்றிலே பதிவு செய்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றாற்போல் அவனுடைய வரலாறு என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும்.
ஒன்று அவனுடைய ஆரம்ப காலகட்டமாக இருக்கலாம், அல்லது நடுத்தர காலகட்டமாக இருக்கலாம், அல்லது இறுதி காலகட்டமாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வரலாறு என்பது அவரவர்களுடைய அந்தஸ்தை கவனித்து மாறும். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பிறப்பதற்கு முன்பிருந்து இனி கியாமத் அல்ல, நாம் பெருமூச்சு விடுகின்ற சோழம் சென்றாலும் அங்கு முடியாது, அதற்கு பின்பும் ஒருவருடைய வரலாறு பேசப்படுகிறது என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு முன்பே அவர்களுடைய வரலாறு என்பது தொடங்கிவிட்டது. இனி கியாமத் வரைக்கும் என்ன நடக்கும், இனி சொர்க்கத்தில் என்ன நடக்கும்னு அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்துட்டான். இப்படி ஒரு முழுநீள வரலாற்றுக்கு சொந்தக்காரர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்பதை நாம் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். மற்ற வரலாறுகளில் எல்லாம் ஈடுகட்டுகள், அதாவது முன்பின் முரண்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் எந்த இடத்திலும் அது போன்ற ஒரு இடத்தை நாம் காண முடியாது. அறிவிக்கின்ற பொழுது ராவிகள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது எப்படி அறிவிப்பார்கள் என்றால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லது இந்த வார்த்தையை சொன்னார்கள், இந்த இரண்டில் ஒன்றை சொன்னார்கள் என்று பதிவு செய்து விடுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறிய மாற்றம் கூட வந்துவிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டு இன்று இனி கியாமத் வரை செல்ல இருக்கின்றது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகிலே ஐயாமுல் ஃபில் என்று அழைக்கக்கூடிய வருடத்தில், அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்த வருடத்தில் ரபீஉல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதித்தார்கள். பல்வேறு சிறப்புகள் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வளர்ப்பில் எல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிறந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த விஷயத்தை சொல்லுகின்றான், எதனை நமக்கு மையப்படுத்தி தருகிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களிடத்திலே நபி வந்திருக்கின்றார், வமா முஹம்மதுன், முஹம்மது இல்லை, இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் நபியாகவுமே தவிர இல்லை. அப்ப உங்களிடத்துல நபி வந்திருக்கின்றார், அவருடைய பேர் முஹம்மது என்று உறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி விடுகின்றான். ஏன்னா நபி யாருங்கிறதுலையும் இன்னைக்கு என்ன இருக்கு, சர்ச்சைகள் இருக்கு. சிலர் இடத்துல நாம ஈமான் கொண்டிருக்கோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று, ஆனால் சில நபர்கள் நபியை விட்டுவிட்டு ரசூலை விட்டுவிட்டு யார் யாரையோ என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், நபி என்று ஈமான் கொண்டு இருக்கின்றார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவாங்க. அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 3 விஷயங்களை காண்பித்து தருகின்றான். இந்த நபி உங்களிடத்தில் இருக்கின்ற நபியை கொண்டு நீங்கள் 3 விஷயங்கள். என்ன அந்த 3 விஷயம் என்று சொன்னால், முதல் விஷயம் நாம் செய்திருக்கின்றோம், முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர் உங்களிடத்தில் வந்திருப்பவர் நபிதான் ரசூல் தான் என்று ஏற்றுக்கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவனே அதை தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை பற்றி சொன்னோம். அவங்க வளர்ந்த விதம் எப்படின்னு சொன்னால், அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலமாக இருந்தாலும் கூட, எல்லா முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியாக தெரிவார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனித்துவம் பெற்றிருந்தாங்க. எனவே அன்று ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னால் என்ன, அறிவுகட்ட காலம் என்று பொருள், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காலத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற பொழுது ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், பொறுப்பாளர், அமானிதத்தை பேணக்கூடியவர், இப்படி பல்வேறு நற்பெயர்களை கொண்டு அழைத்தார்கள் என்று சொன்னால், அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். ஆனால் எப்போ நுபுவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ அப்போ எதிர்மறையாக என்ன செஞ்சிருச்சு, மொத்த விஷயங்களும் மாறிவிட்டது. அப்போ முதல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது என்ன, முதல் விஷயம், நீங்கள் இவரை ரசூல் என்று, என் புறத்திலிருந்து வந்த ரசூல் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற ஒரு அருமையான விஷயம். இரண்டாவதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான், இவரின் மீது நீங்கள் முஹப்பத்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க, இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் மேல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீது நீங்கள் முஹப்பத்து வைங்க. அல்லாஹ் பல்வேறு இடங்கள் என்ன சொல்றான் அப்படின்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால்
முதலில் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப இரண்டாவதாக நபியை பின்பற்றுவதை தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் நபி மீது முஹப்பத்தை வைப்பதை நாம் சொல்ல வேண்டும்? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பேற்பட்ட சஹாபி, முன்பிருந்து பின்பு அவர் மாறிய அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பட்டம் கொடுத்தாங்க, உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக பட்டம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கின்ற சமயம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதை கேட்ட உமர் சொன்னாரு, எனக்கு வேற எதுவும் பிடிக்காது. சுருக்கமாக வருகிறேன் வரலாற்று. இறுதியாக என்னுடைய உயிர் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமானது, உங்களுக்கு அப்புறம் எனக்கு அதுதான் எனக்கு என்ன செய்யும் மிகவும் பிடித்தமானது என்பதாக தன்னுடைய உயிர் தனக்கு மிகவும் பிரியமானதா என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். இதை கேட்ட நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உயிர் மட்டுமல்ல, உங்களுடைய தாய் தந்தை, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை நபர்கள், அத்தனை வஸ்துக்கள் அனைத்தை விடவும் நீங்கள் என் மீது முஹப்பத் வைத்தால்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, முழுமையான முஸ்லீமாக ஆகுவீர்கள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட சஹாபி! அப்போ முஹப்பத் என்பது மிகவும் முக்கியம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் கொண்டால்தான் முஃமினா என்ன செய்ய முடியும், முதல்ல அடி எடுத்து வைக்க முடியும். எனவேதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் கொள்வதை வைக்கிறோம். அல்லாஹ் அதான் சொல்றான். அல்லாஹ் சொல்ற விஷயங்களை நல்லா கவனிச்சு பார்க்கணும். நுட்பமாக அவன் எப்படி பதிவு செய்யறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க அடுத்து என்ன வரணும், உங்களையும் பிரியப்பட சொல்லுங்க. அப்படிதானே வரணும். அல்லாஹ் அவர்கள் பிரியப்படுறாங்கன்னா அவனுடைய ரசூலையும் பிரியப்படுங்க அப்படின்னு தானே வரணும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றா, ஃபத்தபிஊனி, பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். ஏன் என்று சொன்னால், ஒருத்தர் மீது பிரியம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவர்களை நாம் பின்பற்ற முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுட்பமாக சொன்னான், பிரியம் வைக்கிறதுனா பிரியம் வச்சுட்டு பேசாம இருந்துருவாங்க, அது எல்லாராலையும் என்ன செய்ய முடியும். ஆனால் பின்பற்றுவது என்பது அந்த உம்மத்து சமுதாயத்தினால் மட்டும்தான் முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல என்னுடைய ரசூலை பின்பற்றுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக முஹப்பத்தும் என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு, எல்லா விதமான ஹைர்கள், நலவுகள், மஃபிரத்துகள் வந்து சேரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். அடுத்து மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. முதல்ல நபிதான் ஏற்றுக்கொள்வது, ஈமான் கொள்வது. அடுத்ததாக நபியின் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைப்பது. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. இப்போ இந்த பின்பற்றுகின்ற விஷயம் ஏனென்று சொன்னால், நாம அல்லாஹ்வினுடைய கிருபையினால ஈமான் கொண்டு இருக்கின்றோம், நபி அவர்கள் மீது கொண்ட முஹப்பத்தினால இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கடைசியா நாம பார்க்க வேண்டியது அவர்களை பின்பற்றுவது. அவர்களை எப்படி, எந்த ரீதியில் பின்பற்றுவது, அதற்கு ஏதேனும் வரையறுப்பு இருக்குகின்றதா? எந்த விதமான வரையறுப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் கிடையாது. அவர் குழந்தையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயது உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது அதைவிட சற்று கொஞ்சம் வயது கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது வயோதிகராக இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையில் இருக்கின்ற மனிதராக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பற்றுதல் என்பது அனைவருக்கும் சமமானது, பொருத்தமானது. என்றாலும் கூட இன்றைய தலைப்பு எதுல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, வாலிபர்களுக்கு வழிகாட்டிய வள்ளல் நபி. வாலிபர்லாம் நீங்களும் ஒதுங்கிறாதீங்க. குர்ஆன் உங்களை என்ன பதிவு செய்யுது அப்படின்னு சொன்னா, இன்றும் குனிந்து நிமிர்ந்து தொழுகின்றவர்கள் வாலிபர்கள் தான் என்று உங்களை என்ன செய்யுது, குர்ஆன் உங்களை சுட்டி காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, உடல்ல தாக்கத்து இருக்கிற வரைக்கும் வாலிபம் தான். இளைஞர் என்பது வேற. இளைஞர் அப்படிங்கிறது வந்து டீனேஜ். வாலிபம் என்பது நம்மளுடைய உடல் வற்றும் வரை, உடல்ல தாக்கத்து இருக்கிற வரைக்கும் வாலிபம் தான். சொல்ல போனா ஒரு ஏஜுக்கு மேல நிறைய வந்து எல்லாம் தாண்டதுக்கு பின்னாடி வேணா என்ன செஞ்சுக்கலாம், மாறிக்கலாம். அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வாலிபத்திலே இருங்க. அப்போ இன்றைய கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வாலிபர்களுக்கு வழிகாட்டிய வள்ளல் நபி. ஏன் இதை அடிக்கோடிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய குழந்தை பருவத்தை நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய நடுத்தர வயதினிலே நீ என்ன செய்தாய், உன்னுடைய முதுமையில நீ என்ன செய்தாய் என்றெல்லாம் கேட்க மாட்டான். பொதுவான கேள்வி இருக்குகின்றது, பிறந்ததிலிருந்து மௌத்தானது வரைக்கும் என்னென்ன செய்தோம் என்பதற்கு நாம் என்ன செய்யணும், கணக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். ஆனால் குறிப்பாக நம்மிடத்திலே கேட்கப்பட இருக்குகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால்,
உன்னுடைய வாலிப பருவத்தினில் நீ என்ன செய்தாய் என்ற கேள்விதான் நாளை மறுமையில் கேட்கப்படும் என்று நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. எனவேதான் வாலிபத்தை இங்கே அடிக்கோடிட்டு தலைப்பாக கொடுத்திருக்கின்றார். மேலும் சொல்ல போனால் இந்த வாலிபம் இருக்கு எப்படிப்பட்டது? இந்த வாலிபம் எல்லா விஷயங்களையும் நடத்தாட்டக்கூடியது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அவன் நினைத்து விட்டான் என்று சொன்னால், அவன் ஒன்றை மனதிலே ஆழமாக பதித்து விட்டான் என்று சொன்னால், அதனை அவனிடமிருந்து பிரிக்கவோ அல்லது சேர்க்காமல் இருக்கவோ முடியாது. அவன் என்ன செஞ்சிருவான்? எப்படியாவது அதனை அடம்பிடித்தாவது வாங்கிவிடுவான், ஆற்ற முடியாது. அதே போல அவன் இதை ஏனும் சாதிக்க வேண்டும் என்று துணிந்து விட்டான் என்று சொன்னால் அதை நிச்சயம் சாதித்து விடுகின்றான். அவனுடைய முயற்சி அவன் மேற்கொள்கின்றான். அதே போல அவன் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டான் என்று சொன்னால் யாரும் தடுக்க முடியாது. அந்த தவறு என்ன செஞ்சான்? எப்படியாவது எங்கேயாவது ஒரு மூலையில செய்து முடித்து விடுகின்றான். இப்படி அதிகப்படியான ஆற்றல் மிக்க எல்லா விதமான சக்தியும் பெற்ற ஒரு மனிதனுடைய இடைப்பருவம் தான் இந்த வாலிப பருவம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில இந்த வாலிபத்தை கொண்டு நீ என்ன செய்தாய், இந்த வாலிபத்தில் என்ன செஞ்ச, உனக்கு நம்ம இவ்வளவு குவத்தை கொடுத்திருந்தோம், இவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தோம், இதெல்லாம் நீ என்ன செஞ்ச என்று நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். எனவேதான் நம்மளுடைய தலைப்பு அதை ஒட்டி வந்திருக்கின்றது. இன்னும் வாலிபம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த வாலிபத்தை வைத்துக்கொண்டு வீணாக்கிவிட்டு பின்பு வயோதிகத்தில் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தேன்னா எப்படி இனிமேல் நல்லா இருக்கிறது, அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஒரு காலத்தை நாம் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் அது அதோடு முடிந்து விட்டது. அப்போ இங்கே நம்மளுடைய இருக்குகின்ற வாலிபத்தை உவ்வத்தை நல்ல முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த தலைவனுடைய அடிக்கோடிட்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபத்துக்கு நம்முடைய மார்க்கத்தில் ஒரு தனி அந்தஸ்தை வச்சிருக்கிறோம். தனியான ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கின்றான். வேற எதுக்கும் இது போன்ற ஒரு வசனம் இறக்கப்படலை. வேற எதற்கும் இவ்வளவு விரிவாக நபர்களை பற்றி பேசவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வாலிபர்களுக்காக ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கின்றார். அதுதான் சூரத்துல் கஹ்ஃப். இதனுடைய சிறப்புகள் பற்பல. இந்த சூறாவுடைய சிறப்பே தனி. இந்த சூறாவில் வந்த வாலிபர்கள் அவர்கள் தனி. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி சிறப்பை வச்சிருக்கிறான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, யார் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக ஹதீஸ் வருகின்றது. அப்போ இந்த சூறாவுக்கே எவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, அந்த சூறாவுல இடம்பெற்ற இந்த சூறாவுக்கு சொந்தக்காரர்களாகிய கவுன்வாசிகளாகிய வாலிபர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் சற்று யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை, தனி அந்தஸ்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றான். அதனை அவர்களும் சரி நாமும் சரி முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த வாலிபத்தை தொட்டு இந்த வாலிபர்கள் வழியேற்று போய்விடாமல் இருப்பதற்கு, நேர்த்தியாக நடந்து கொள்வதற்கு பல்வேறு உதாரணங்களை நம்ம முன்பு காட்டியிருக்கின்றார்கள். என்றாலும் கூட அதிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கே பார்ப்போம். ஜாஹிர் இப்னு ஹராம் என்கின்ற சஹாபி, யாரு? ஜாஹிர் இப்னு ஹராம் என்கின்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்க பிரியப்படக்கூடிய சஹாபி. ஆனால் அவர் இருப்பதோ கிராமவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதோ நகரத்தில், மதீனா நகரத்தில். அப்போ இந்த சஹாபி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு பரிசு பொருட்களோடு வருவார். எப்படி வருவார்? பரிசு பொருட்களோடு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து மகிழ்வுற்று பின்பு கிளம்புவார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வந்த அந்த சகோதரரை, நண்பரை கண்ணியப்படுத்தும் விதமாக கூடியிருந்த சஹாபாக்கள் இடத்துல சொல்லுவாங்க, இவர் நமக்கு கிராமத்து தோழர், நாம் இவருக்கு நகர தோழர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை என்ன செய்வாங்க? சிறப்பு வைப்பாங்க. இது இப்படியே தொடர்கதையாக ஒரு உரம் போய் கொண்டு இருக்கு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கும் வர்றதில்லை, எந்த விதமான அன்பளிப்பும் வர்றதில்லை. இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு அம்மை நோய், ஒரு நோய் ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக என்ன ஆச்சுன்னு சொன்னா, முகத்துல ஒரு தழும்பு அல்லது ஒரு சிறிய ஒரு தோல் தொங்க ஆரம்பிக்குது, ஒரு கட்டி மாதிரி.
அப்ப இதனால ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெளியே வருவதற்கு வெட்கப்பட்டுக்கிட்டு இங்க நபிசுல்லாஹி சந்திக்கலாம் வராமல் இருந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போனா மெதுவா மதீனா நகரத்துக்கு வெளியே வருவாரு, கடையை இடிப்பாரு, வியாபாரம் பண்ணுவாரு, மறுபடியும் கிளம்பி கிராமத்துக்கே என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. இது தொடர்கதையாக இருக்கு. ஒரு நாள் இதே போல ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பின்னால் இருந்து யாரோ வந்து இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள். ஜாஹிர் பதறி போயிடுறாரு. பிடியோ கடுமையான பிடியாக இருக்கு, யாரும் தெரியல. ஒரு வழியா முயன்று என்ன செய்கிறார், பின்னாடி திரும்பி பார்த்தரலாம் யாருன்னு முயற்சி செய்கிறார். ஆனால் என்ன செய்ய முடியல, அவரால் திரும்ப முடியல. ஏன்னு சொன்னால் பிடித்தவர்கள் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வழியா இவர் ரொம்ப திமிருகிறார், துள்ளுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய பிடியை மெதுவாக விடுகிறார்கள். வேகமாக திரும்பிய ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் பிடித்தது என்று உணர்ந்து கொண்டவுடனே என்ன செஞ்சாரு, தவறு செஞ்சோம் என்று உணர்ந்து கொள்கிறார். என்ன பிடிச்சது யாரு, ரசூலுல்லாஹ். நம்ம செத்தாலும் அந்த புடியை விட்டு நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, நகர்ந்திருக்க கூடாது. தெரியாமல் நகர்ந்து விட்டோம். வேகமா என்ன செஞ்சாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிடித்திருந்தார்களோ அதே போல தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெஞ்சோடு தன்னுடைய முதுகை என்ன செஞ்சாரு, நெருக்கி பிடித்துக் கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சுக்கிறாங்க. இது வரலாறு அப்படி நீண்டு கொண்டே போகுது. இன்றைய சமுதாயமும் இதே போல் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் என்ன செய்யறது, பின்னாடி யோசிக்க வேண்டியது இருக்கு. இதை பின்னால் சொல்லுவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஜாஹிரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அடிமை, அப்போ அடிமை காலம் இல்லை, அடிமை காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னாடியே ஒழித்து விடுகிறார்கள். இந்த இடத்துல ஜாஹிருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஜாஹிரை பார்த்து சொன்னார்கள், இந்த அடிமையை நான் விற்கப் போகிறேன். என்ன செய்ய போறாங்க, இந்த அடிமையை நான் விற்கப் போகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். இதை கேட்ட ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிய பதில் என்ன, நீ நம்மளை பார்த்து இது யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா முடிஞ்சோம். ஏன் வேற யாராவது வீட்டில் யாராவது சொன்னால், அது யாராக இருந்தாலும் சரி, யாரை பார்த்து சொன்னாலும் சரி, உண்மையாக சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீ நம்ம சொன்ன நபரை அவங்க வித்துருவாங்க, வித்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்து விடுவாங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் அன்று சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடக்கல. மாறா ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நாயகமே நீங்க அடிமைத்தனத்தை ஒழித்து விட்டீர்கள். ஒருவேளை இப்படி என்னை அடிமையாக வைத்து விற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தாராளமாக என்ன செய்யுங்க, என்னைய விற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த அம்மை நோய் வந்து இப்படி முகத்துல தடுவோடு மடுவோடு இருக்குகின்ற என்னைய யார் வாங்குவா என்று ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு, ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு வருகிறார்கள். என்ன, நீங்கள் உங்களை ஏன் இப்படி தாழ்த்திக் கொள்கிறீர்கள், உங்களை ஏன் நீங்க தரக்குறைவா நினைச்சுக்கிறீங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்க அல்லாஹ் இடத்துல மிகவும் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்கள் கொண்டிருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒதுக்கி தந்தாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் பல வாலிபர்கள் முன்னுக்கு வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னா, அவங்களுடைய உள்ளத்துல அவர்களையே அறியாமல் அல்லது இருப்பவர்கள் அவர்களை மட்டுப்படுத்துவதனால் என்ன செஞ்சிருச்சு, நிறைய நம்முடைய நபர்கள் என்ன செய்யறதில்ல, முன்னாடி வருவதில்லை. எங்க ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் மித்த எல்லா சகோதர சகோதரிகளும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று எடுத்துக்கொண்டால் 100க்கு 2 ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா, பெண்களே அவர்கள் படிக்க வைப்பதில்லை என்பது ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை தான் காரணம் என்பதாக என்ன செய்யுது, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது நம்முடைய வாழ்வு சமுதாயத்தை பார்த்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் அது அல்ல. தானும் யாரையும் தாழ்ந்து விட மாட்டார்கள். யாராவது தாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க மாட்டார்கள். அவருடைய அந்தஸ்தை அவருக்கு விலக்கி காட்டி அவருடைய வாழ்வை மேலோங்க கொண்டு வருவார்கள். இப்போ இதை வாலிபர்கள் மட்டும் இல்லை, வாலிபர்களுக்கு நாமும் செய்யணும். ஏன்னு சொன்னால் இப்போ யார் வாலிபர்கள் பெருசா இல்லை, அப்படிதான் தலைப்பிட்ட வாலிபர்கள் யார் பண்ணணும். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க என்ன சொன்னால் 2 நன்மை, தயார்படுத்துறதுல ஒரு நன்மை, அவங்க செய்கிற நலவுகளில் இன்னொரு நன்மை. மொத்தம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, டியூல் நன்மையாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களுக்கு வழங்க காட்டிருக்கீங்க. இப்போ நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது வாலிப பருவத்தில் இருக்கின்ற பெண்களாக இருக்கட்டும், அவர்களுடைய ஊக்கத்திற்கு நாங்கள் செய்யணும். அதிகப்படியான தீனியை
நாம் எந்தெந்த ரீதியில் போட முடியுமோ ஹலாலான ரீதியில நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு போட வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வாலிப சமுதாயத்துக்கு மிக முக்கியமாக பதிவு செய்தது என்னன்னு சொன்னா, தாழ்வு மனப்பான்மையை வெறுத்து விடுவது. தான் தன்னையும் வெறுக்கக்கூடாது, பிறரையும் வெறுக்கக்கூடாது, தானும் தாழ்ந்து விடக்கூடாது, பிறர் தாழ்ந்தாலும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய சமுதாயம் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சொந்தக்காரன் ஒரு படி முன்னேறிட்டான்னு சொன்னா, எப்படி சொந்தக்காரன் முன்னேறான்னு சொன்னா இங்க மனசு பதறுது. பொதுவாக நான் சொல்லுகிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அவனை எப்படியாவது கீழே இறக்கிடணும்னு மனசு பதறுது. வேற எந்த காரியத்திற்கும் அறிவு வேலை செய்தோ இல்லையோ இந்த விஷயத்துக்கு என்ன செய்யுது, மிக பிரம்மாண்டமாக வேலை செய்யும். அவனை எப்படா கீழே இறக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டுகின்ற வழி இது இல்லை. தான் தாழ்ந்தாலும் கூட தன்னுடன் இருப்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேன்மைதான் படுத்தினார்கள். அந்த மனோபக்குவமும் நமக்கும் வர வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் வர வைப்பது நம்ம மீது கடமை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களிடத்துல இருந்து வாலிபர்களுக்கு ஒரு அழகிய நெறி என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லணும் இல்லை, அவங்க வாழ்ந்த போது அவர்கள் கூட வாழ்ந்தவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொன்னாலே இந்த வாலிபர்கள் புரிஞ்சு கொள்வார், புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அப்படியே வருகிறார், ரோட்ல வர்றாங்க. எதிர்த்தாப்புல ஒரு சஹாபி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த சஹாபிக்கும் ஒரு அழகிய ஒரு தொடர்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செஞ்சிருந்தான், ஏற்படுத்தி வைத்திருந்தான். இன்ஷா அல்லாஹ் அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ வந்த அந்த சஹாபியினுடைய முகத்தை பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபிரே உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதா, உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? அவர் ஜாபிர் சொன்னாரு, ஆமா எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. அப்ப அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வி எழுப்பினாங்க, நீங்க எப்படி கன்னி பெண்ணை நீங்க திருமணம் முடித்துக் கொண்டீர்களா, இல்ல ஏற்கனவே கல்யாணமாகி தலாக்காகி அல்லது விதவையான பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டீர்களா என்று கேட்டபோது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க. இதுல நாம சிந்திக்க வேண்டியதுன்னா, நிக்கா முடிச்சிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அடுத்த கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால், ஜாபிரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் எப்படிப்பட்டவரும் தெரியும். அதை நமக்கும் அறிவிக்க வேண்டும் என்று, நாமும் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். ஜாபிர் சொன்னார், என்னுடைய இளமை உங்களுக்கு தெரியும், என்னுடைய தந்தை பதில ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், எனக்கு நிறைய கடன்கள் இருக்கு, எனக்கு சகோதரிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு, அவர்களை நல்வழியில கொண்டு வருவதற்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு விதவையான பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு வாலிபர்களுடைய நிக்காஹினுடைய பதில். நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்முடைய வாலிபர்களை ஈர்க்க சொல்லல. உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழு, யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். ஆனால் எனக்கு என்ன, என்னுடைய தங்கையாக இருந்தால் என்ன, என்னுடைய அக்காவாக இருந்தால் என்ன, அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன என்று வேறு மத மனிதர்களோடு நம்முடைய சமுதாய ஆண்கள் பெண்களும் செல்கின்ற அவலநிலையை நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களுக்கு காட்டிய வழிமுறையா இது. அன்றைய வாழ்ந்த சாபி போல நம்ம இன்னைக்கு வாழ வேண்டாம், இந்த வாலிபர்கள் இருக்க வேண்டாம், வாலிபர்களை நம்ம உருவாக்க வேண்டாம், இருக்கிறதையும் என்ன செய்ய வேண்டாம், கெடுக்காமல் இருப்பதற்கு அவர்களை நாம் என்ன செய்யணும், உருவாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு கணக்கெடுப்புன்னு சொல்றது என்ன அப்படின்னா, முதல்ல திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாங்க, முதல்ல திட்டம் தீட்டிக் கொண்டே இருந்தாங்க. பல்வேறு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டுனதையும் நாம் என்ன செய்வோம், அறிவோம். அதற்கு பின்னாடி செயல்முறையில கால் எடுத்து கால் தடவி வச்சாங்க. 5 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு ஒரு தொகுப்புல 6 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த சம்பவங்கள் அரங்கேறப்பட்டுச்சு. அடுத்து கொஞ்சம் முன்னேறி 3 வருடங்களாக குறைக்கப்பட்டுச்சு. 3 வருஷத்துல ஒரு கணக்கெடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல 5 வருஷம், 4 வருஷம், ஒரு இதுல 6 வருஷம் வருது கணக்கெடுப்பு. அடுத்த கணக்கெடுப்பு கொஞ்சம் நாட்கள்ல முன்னேறி எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா 3 வருடத்துல கணக்கெடுப்பு எடுக்கிறான். அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி வருடம் கணக்கெடுக்கிறான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு மாசம் இல்ல, டெய்லியும் கணக்கெடுக்கிறான். என்ன கணக்கு தெரியுமா, இன்னைக்கு எத்தனை முஸ்லிம் கும்பலைய பிள்ளைகளை நீ இழுத்துட்டு வந்த, எப்படி தெளிவாக கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அப்படிதான். ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருந்து கொண்டு, ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து கொண்டு நாம இப்படி மதம் மாறி போகிறோமே, ஒரு பொய்யின் பக்கம் போகிறோமே என்ற உணப்பாடு இன்றைய பெண்களிடம் சரி ஆண்களிடத்திலும் சரி இல்லை. அவன் காலில் விழுவான். சாதாரணமா நம்ம பெண்களும் மசீர ஆள்கள் கிடையாது, ஈமான்கள்.
ஆனால் எப்படியாவது அவர்களை கெடுத்துவிட வேண்டும் என்பதற்காக, அவர்களை வழிதவர செய்ய வேண்டும் என்பதற்காக என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியிலையும் வருவான். உங்க காலில் வந்து விடுவான், எங்களும் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க காலில் வந்து விடுவான், உங்களுக்காக எந்த வேணாலும் செய்வான். இன்றைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எந்த ஐபோனாக இருக்கட்டும், உங்களுக்கு லேப்டாப், பேட், என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வான். அவனோட ஒரே நோக்கம் என்ன? உங்களை பிரித்து உண்மையான சன்மார்க்கத்திலிருந்து அவனின் பக்கம் எடுத்து செல்வது. அவ்வளவுதான். போனதுக்கு பின்னாடி நல்லா இருந்தவங்க நிறைய பேருக்கு கிடையாது. எத்தனையோ பேர் என்ன செஞ்சுட்டாங்க? தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு இன்னைக்கும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கிய வாலிபர்கள் இப்படி இல்லை. தனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரிகளுக்காக தன்னுடைய வாழ்வையை விட்டு தரக்கூடிய வாலிபர்களை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்குறாங்க. இன்னும் இந்த தவறுகள் எல்லாம் நமக்கு மத்தியில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இறைவனுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் என்பது இன்று நம்ம இடத்துல இல்லாமல் போயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா, தெளிவாக சொன்னா, இன்றைய வாலிபர்களுக்கு நாம் செய்வது தவறுதான் என்பதே தெரியாது. செய்யறது தவறு தாங்க, ஆனால் என்ன செய்வதில்லை. அவங்களுக்கு நாம் செய்வது தவறு என்று தெரியாத அளவிற்கு இன்று வாலிபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாலிபர்கள் மட்டுமல்ல, பல நபர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. என்ன செய்யறது தவறு என்பது தெரியாது, ஆனால் மிகப்பெரிய தவறு, மார்க்கத்தில் ஹராமாக ஆக்கப்பட்டது, அல்லாஹ்வால் மிகவும் கொடுமையாக தண்டனைக்குரியது என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க? மக்கள் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு அது தவறு என்று தெரியவில்லை. அப்படியே தெரிஞ்சாலும் கூட அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து வெளியே வந்த சஹாபா பெருமக்கள் வாலிபர்களை எப்படி மாத்துறாங்க தெரியுமா? ஒரு சஹாபி நினைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, வருகிறார், வந்து நேருக்கு நேரா உட்கார்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்வையே புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் எல்லா விதமான அறிவிப்புகளையும் அறிவிச்சு கொடுத்தான். பல்வேறு இடங்கள் அல்லாஹ் கேட்கறது இல்லையா? அலம் தர கைப்ப இது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆரம்பிக்கின்றான். ஏன்னு சொன்னா, நீங்க பார்க்கலையா, உங்களுக்கு நாம் அறிவிச்சு கொடுக்கலையா, அவர்கள் இப்படி செய்தார்கள் அல்லவா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்ற இடம் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான்? அவர்களை பற்றி நமக்கு அறிவித்து தருகின்றான். அப்போ வந்து நேருக்கு நேரம் உட்கார்ந்தவங்க எனக்கு ஸல்லல்லாஹு விளங்கிடுறாங்க, திரும்பி உட்கார்ந்துறாங்க. சாபி விடல, மெதுவா மறுபடியும் சொன்னாரு, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு தெரியுமா? ஜினா. என்னது? நான் ஒரு ஜினா செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நீங்க வந்து அந்த பெண்ணை முத்தமிட்டிருப்பீர்கள் அல்லது தடவிருப்பீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? பதில சொல்றாங்க. இந்த சாபி விடல, இல்ல நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன் என்று மறுபடியும் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் இருந்தவங்க அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்பயும் இந்த சாபி செய்யல, விடல, யாரா இந்த பக்கம் வந்தாரு. இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, செய்த தவறை வந்து ஒப்புக்கொண்டார், பரவாயில்ல, பெருந்தன்மை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னா, அங்க அந்த ஜினாவுக்கு தண்டனை என்ன? இன்றும் அந்த தண்டனை நம்ம இந்தியாவில் இருந்தாலும் தப்பிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர். எப்படி? அதற்கான தண்டனை என்ன? கல்லாலே அடித்து கொலை செய்யப்படும், நிக்கா முடிச்சவராக இருந்தார். இவருக்கு அதுதான். நிக்கா முடிக்காத ஒரு மனிதர், இஸ்லாமிய மனிதர், ஒரு முஸ்லிம், ஒரு வாலிபரோ அல்லது ஒரு மனிதரோ ஜினா செய்தார் என்று சொன்னால், விபச்சாரம் செய்தார் என்று சொன்னால் 100 கசையடி, 70 அல்லது 100, இப்படி 2 பதிவு, இப்படி கசையடி. இப்போ அங்க அந்த கல்லால் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் செய்தது ஜினாதான், தவறுதான் என்று அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போராடி கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த மனிதனுடைய உள்ளத்துல விதைத்து விட்டார்கள். அதுதான் காரணம். நாளைக்கு மறுமையில போய் இங்கே தப்பிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டாங்க 2 முறை. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்றான்ல, وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى. அல்லாஹ் பதிவு செய்றான், நபி வாயை திறந்து எதை சொன்னாலும் அது அவருடைய சொந்த பேச்சு அல்ல, அது வழியே தவிர வேறு இல்லை, அது வழிதான் என்பதாக அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு பதிவு செய்றான். இங்க இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று மறுப்பு தெரிவித்த பொழுது அந்த சஹாபி எனக்கு என்ன பரவாயில்ல போயிருந்தார் சொன்னா நிச்சயமாக மன்னிக்கப்பட்டு விடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நபி எதை சொன்னாலும் அங்கதான் அதுதான் நடக்கும், முடிஞ்சு போச்சு. இதுக்கு சட்டமே என்ன செய்யப்படும்? திருப்ப வேறு சட்டமாக எழுதக்கூடப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கவுலே அன்னை அவர் அந்த சஹாபி ஏற்றிருந்தார். ஆனால் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சம். எனக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனை இங்கே நிகழ்ந்தா பரவாயில்ல, என்னுடைய இறைவனுடைய மன்னிப்பு எனக்கு கிடைச்சிரும், நாளைக்கு நான் என்ன செய்வேன், அவன் முன்னாடி நல்ல முறையில் நான் நிற்பேன் என்று அன்றைய சஹாபாக்கள் மாறுகின்ற அளவுக்கு, அன்றைய வாலிபர்கள் மாறுகின்ற அளவுக்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தை வைத்திருந்தார்கள்.
இன்னைக்கு நாமும் நம்மளுடைய வாலிபர்கள் மத்தியில அந்த அச்சத்தை என்ன செய்யணும், விதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய உள்ளமும் வெளிச்சமாகும், நம்முடைய வாழ்வும் விசாலமானதாக மாறிவிடும். நாமும் எந்த விதமான தவறுகளுக்கோ அப்பழுக்குகளுக்கோ செல்லாமல் என்ன செய்வோம், பாதுகாக்கப்படுவோம். அப்போ முதல் விஷயம் நம்ம வாலிபர்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவரை வெளியேற்றும். இரண்டாவது, அவர்கள் வழி தவறாமல் அவர்களுக்கு இறையேற்றத்தை இறைவனுடைய பயபக்தியை அவருடைய உள்ளத்தில் விதைப்பது. மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள்ல ஒண்ணு, எதிரியாக இருந்தாலும் சரி என்ன செய்வார்கள், மன்னித்து விடுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எதிரி நேருக்கு நேராக எதிரியாக இருந்தாலும் சரி, மறைமுகமான எதிரியாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தினுடைய ஆரம்பத்தில் அன்னை ஹதீஜா கூட அப்துல் முத்தலிப் அவர்களும் இருக்கின்றாங்க. நபுவத்தை வெளிப்படுத்தின சமயத்தில் அங்கிருந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எத்தனையோ ஏசி தூசி எல்லா விதமான வாய்ச்சொற்களையும் செஞ்சாங்க. வைந்ததோடு மட்டும் விட்டு விடாமல் என்ன செஞ்சாங்கன்னா, இன்றைக்கு மக்காவுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும், அபு தாலிப் ஒதுக்குமிடம் என்று ஒரு இடமே இருக்கு. அதாவது ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க, 3 பேரையும் தள்ளி வச்சிடறாங்க. எந்த விதமான உணவு போக்குவரத்தும் அவர்களுக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈமான் கொண்ட மக்களுக்கும் ஹதீஜா நாயகி அவர்களுக்கும் அபு தாலிப் அவர்களுக்கும் என்ன கிடையாது, அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் என்ன கிடையாது, உணவுகள் கிடையாது. எந்த விதமான போக்குவரத்தும் கிடையாது. ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு பின்னாடி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, அவர்களுடைய பசியினுடைய ஓலம் என்பது இந்த மலைகளை எல்லாம் தாண்டி அப்பால் என்ன செஞ்சுட்டாங்க கேட்டுச்சு. அந்த அளவுக்கு பசியினுடைய கொடுமையில அன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலம் மாறுது. அவங்க மதிரமான இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். இங்க அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ யமாமாவிலிருந்து ஒரு சஹாபி என்ன செய்யறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். வந்துட்டு ஈமானை கொண்டு விட்டு, ஏற்கனவே ஈமான் சொல்லிடுவாங்க, அங்க யமாமாவுக்கு யார் போனாங்களோ அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விடுவாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற பேர் ஆவல்ல கொண்டு அன்பின் மீது என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னு சொன்னா இங்க வந்து போகின்ற சஹாபிகள் எப்படி இருப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடப்பாங்களோ அப்படியே நடப்பாங்க, மாற்றமே இருக்காது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு சஹாபி நடந்து போகிறார், பின்னாடி இன்னொரு சஹாபி போய்கிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு சிறிய ஒரு என்ன சொல்வது, இந்த கூரை இறக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பகுதி வருது. அந்த இடத்துல போய் ஏதோ ஒரு கிளை தொங்குவதை போல இப்படி தூக்கிட்டு தலையை குனிந்து கொண்டு என்ன செய்யறாரு, அந்த சாவி போகிறார். இதை பின்னாடி அந்த சாவி பார்த்தாரு, என்னடா அது, தடையும் இல்லை கிளையும் இல்லை, ஆனால் அதை தூக்கி கொண்டு நடக்கிறாரு, என்ன விஷயம் ஒன்றும் புரியல. மெதுவாக அந்த சாப்பிட்டு எந்த பக்கம் வந்து கேட்டாரு, ஏன் இப்படி செஞ்சீங்க, அங்கதான் எதுவுமே இல்லையா, அப்புறம் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதற்கு அந்த சஹாபி சொல்லிய பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வழியாக வருகின்ற பொழுது இந்த கூரையிலிருந்து ஒரு கிளை தொங்கிட்டு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்தை கடக்கின்ற பொழுது இப்படித்தான் கடந்தார்கள். எனவே நான் என்ன செய்யறேன், இப்பயும் அதே போல, இப்ப கிளை இல்லை, எல்லாத்தையும் வெட்டியாச்சு, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்களோ எப்படி கடந்தார்களோ அதே போல நான் கடந்தேன் என்பதாக பதில் கூறுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சோ அதே போலதான் சஹாபாக்களுடைய வாழ்வு இருந்துச்சு. அங்க போனா அவர்களை பார்த்தா நபியை பார்க்கணுன்ற ஆசை என்ன செஞ்சிடும், அவர்களுக்கு வந்துடும். அப்படிதான் ஈமானை கொண்டு விட்டு யமாமாவிலிருந்து இவரும் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கரம் பிடித்து ஈமான் கொடுக்கிறார். ஈமான் கொண்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அனுமதி கேட்கிறார். என்ன அப்படின்னா, நான் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், இது உம்ராவுடைய நேரம். அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பை வழங்கி இருக்கின்றானோ அனைவரும் என்ன செய்யுங்க, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் முயற்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னு சொன்னா முதல் மாதிரி இன்னைக்கு மக்கா கிடையாது. நம்ம வயசானதுக்கு பின்னாடி போகலாம், அப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னா இப்பெல்லாம் அங்கே போயின்னு சொன்னால் வெயில் கொடுத்துது. போன தடவை ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுடைய இறப்பே ரொம்ப எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம்னு சொன்னால் அதிகப்படியான நெருக்கடி, அங்கே செய்யப்பட்ட மாற்றங்களும் இதற்கு காரணம். முதல்ல போனவொடனே திரும்புறதுக்கு சில இடங்கள்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 2.25 மைலுக்கு மேலே போகணும். நீங்க ஒரு யூட்டு நடிக்கிறதா இருந்தால் தெரியாம நீங்க ஒரு இடத்துல போயிட்டீங்கன்னு சொன்னா திரும்பி வருவதற்கு எங்க போகணும், 2.25 போகணும். கிட்டத்தட்ட அங்கே அடிக்கிற வெயிலுக்கு யோசிச்சே பார்க்க முடியாது. போய் திரும்பி வருவதற்கு நீ என்ன செய்யணும், அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அப்படிதான் பல்வேறு இறப்புகள் என்ன செஞ்சுச்சு சமீபத்தில் நடைபெற்றுச்சு. அப்போ நமக்கு இந்த வாழ்வு இருக்கும்போது, இந்த தாக்கத்து குழுவில் இருக்கும்போது என்ன செஞ்சுக்கிறது, இந்த உம்ராவையும் செய்து கொள்வது. அந்த சஹாபி மதான் கேட்டால் சொல்ல ஆட்சி உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்துறாங்க. சரி நீங்க போங்க, போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய உம்ராவை நிறைவேற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்க போனா என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நேராக இந்த சஹாபி போனாரு. போன உடனேயே அங்கிருந்த மக்கள்
அவரை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறார்கள். பிடிச்சு நீ மதம் மாறிட்டியா, முஸ்லீமாக ஆகிவிட்டாயா என்று அந்த வந்த சஹாபி இடத்துல அங்க இருந்த மக்கத்து காப்பீர்கள் என்ன செய்யறாங்க, பிடிச்சு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இவர் சொல்லிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, நான் மதம் மாறல, நான் மதம் மாறல. ஏன் இந்த பதிலை சொன்னார் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த மக்காவாசியும் சரி இன்றைக்கு இருக்கவனுக்கும் சரி, நீ போய் கேட்டீங்கன்னா வானபூமியை படைத்தது யார் என்று சொன்னால் கேட்டால் அல்லாஹ் என்று தான் பதில் வரும். அதுல மாற்று கருத்து இல்லை. வேற எதுல பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவனுக்கு துணையாக நீங்க இத்தனை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, எத்தனையோ கடவுள்களை வைத்து காபாவில் வணங்குகிறீர்கள் அல்லவா, இன்றைக்கும் வணங்குகிறார்கள் அல்லவா, அதுதான் பிரச்சனை. முகம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஆரம்பத்தில் அதனால தான் சொன்னோம் முகம்மதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. முகம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் முகம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லிய அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹை ஆனால் கொண்டு என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டு தான் இருந்தாங்க. அங்க இருந்த மீதமுண்டான சிலைகளை அல்லாஹ்வுக்கு உதவிக்கான சிலைகளாக, கடவுள்களாக அவர் வைத்திருந்தார். அதுதான் இந்த சாஹாபி விளக்கம் கொடுக்கிறார் அந்த இடத்துல. நான் மதம் மாறவில்லை, முகம்மதை கொண்டு ஈமான் கொண்டேன், முகம்மதை கொண்டு ஈமான் கொண்டு, நீ ஈமான் கொண்டு, நீ ஏன் இப்படி மாற்று கருத்தோடு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். வரலாற்று சொல்லி அதற்கு பின்னால் அந்த சஹாபியை என்ன செஞ்சாங்க, விட்டுவிடுகிறார்கள். அவர் சொல்கிறார், இதற்கிடையிலே சில என்ன சொல்வது இடைஞ்சல்கள் எல்லாம் அந்த சஹாபி சந்திக்கின்றார். நேராக உம்ராவை செய்கிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்கிறார், அவருடைய நாடான யமாமாவிற்கு சென்று விடுகிறார். போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் புரியுது. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க போனார் சஹாபி, அவர் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு மிகுந்த தகுதி படைத்த சஹாபி வந்தவர், யமாமாவில் வந்தார். அவர் நேராக போனாரு. போயிட்டு இந்த மாதிரி மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் பண்றாங்க முஸ்லிம்களுக்கு, எனவே என்ன செய்யும், இந்த யமாமாவிலிருந்து அவர்களுக்கு போகின்ற உணவு தானியமான கோதுமையை தடை செய்து விடுகிறார். ஆரம்பத்தில் தடை நீங்க ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உணவு பற்றாக்குறை தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குது மக்காவுக்கு. எதனால, இந்த யமாமாவிலிருந்து வந்து கொண்டிருந்த தானியமான கோதுமை வரவு இல்லாமல் ஆனதுனால என்ன செய்யுது, பிரச்சனை பெருசாகுது, நீங்க கலவரம் எடுக்குது, யார் இதற்கு காரணம் இல்லாம ஆராய்ச்சி செய்கிறார்கள். கடைசியா ஒரு மஜ்லிஸை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, யமாமாவிலிருந்து வந்தார் ஒருத்தர், அவரை போய் அவர் காலில் விடுவோம் அப்படின்னா இல்லை. என்ன அவங்க மஜ்லிஸினுடைய முடிவு என்ன தெரியுமா, இப்போ இந்த நிலைமையெல்லாம் சரியாகும்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும் தெரியுமா, நேராக என்ன செய்யணும், நம்ம அவர்கிட்ட தான் போய் என்ன செய்யணும், நிற்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் வந்தாங்க. வந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விஷயத்தை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த இடத்துல நாம் இருந்தும் சொன்னா என்ன நடக்கும், நமக்கு எந்த விதமான தவறோ பிரச்சனைகளோ செய்யவில்லை என்றாலும் கூட நாம் ஒரு பதவியில இருந்துட்டோம் சொன்னா, அல்லது வேறொரு நபர் பதவியில் இருக்கிறார் அவற்றை நம்ம போய் இப்படி நிற்கிறோம் சொன்னா, நம்மளுடைய நிலைமையை நாம் சொல்லி புரியணுன்றது இல்லை. எந்த அளவிற்கு நாம் அலங்கரிக்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், எந்த அளவிற்கு பழிவாங்கப்படுவோம் என்பதை நாம் அறிவோம். அப்படிதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே சொல்லல. மாறாக அங்க நடந்தது தெரியுமா, நேர யமாமாவுக்கு ஒரு கடிதம் போச்சு. அதற்கு பின்னாடி அவர்களுடைய போக்குவரத்து, அந்த கோதுமையினுடைய போக்குவரத்து சரி செய்யப்பட்டுச்சு. மக்காவில் என்ன செஞ்சு பசி பட்டினி போக ஆரம்பிச்சு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு குணத்தில் மிகப்பெரிய அற்புதமான குணம். எப்படிப்பட்ட குணம், எதிரியாக இருந்தாலும் சரி மன்னித்து விட்டார். என்னை நீ 3 வருஷமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்த, எனக்கு உணவு கொடுத்தியா, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பாட்டனார் எல்லாத்தையும் என்ன செய்ய காயப்படுத்தினியே அப்படின்றலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறார், அவர்களை சட்டையை பிடிக்கல. மாறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிப்பை கொடுத்தாரு. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை மட்டும் நம்முடைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கணத்தை அடிச்சு இன்னொரு கணத்தை காட்டுங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கிறார். ஒரே ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறேன். பத்ருடைய போர்க்களம் நடந்துருக்கு. பத்ருல போர்க்களம் அப்படியே நடந்துருக்கு. அந்த சமயத்துல ஒரு தந்தை சஹாபி என்ன செய்யறார் அப்படின்னா, தன்னுடைய மகனை அங்க பார்க்கிறார். அப்ப அவர் ஈமான் கொள்ளல, அவர் வந்து எதிரணியில் இருக்கிறார். எப்படி, தந்தை எதிரணியில் இருக்கிறார், அதாவது காபிராக இருக்கிறார், விளங்குவதற்காக சொல்கிறோம். காபிராக இருக்கிறார், மகன் முஸ்லீமாக ஆகிவிட்டார். போர்க்களத்துல போர் என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சமயத்துல அந்த தந்தை தன்னுடைய மகனை கவனிக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல கழுத்தை எட்டுவதற்கு வாய்ப்பாக தன்னுடைய மகன் அருகாமையில வந்து போகிறதையும் இந்த தந்தை என்ன செய்யறாரு, கவனிக்கிறார். இப்போ போரெல்லாம் முடிஞ்சிருது, காலம் கொண்டு ஓடுது. அந்த தந்தை காஃபிராக இருந்த மனிதர் இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக ஆகி சஹாபியாக ஆகிவிடுகிறார். இப்போ அத்தா சஹாபி, மகன் சஹாபி.
அம்பா சஹாபி, பையன் சஹாபி, 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் தான், ஒரே இதுதான், 2 நமக்கு பொருந்தாதான் சொன்னோம். அப்ப என்ன செய்யறாங்க? இருவரும் பேச்சு கொள்கிறார்கள். அப்போ தந்தை கொஞ்சம் காரசாரவா பேச்சு கொள்கிட்டு சொல்கிறார், நீ அந்த போர்க்களத்துல உன்னை நான் நினைச்சிருந்தா உன் தலையை அப்பயே துண்டாக்கியிருப்பேன், எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைக்கும், நான் மகன் என்று நான் என்ன செஞ்சேன், உன்னையே விட்டுட்டேன் என்பதாக தந்தை சொல்லியவுடன் அந்த மகன் சஹாபி சொன்னாரு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா உன் தலை என்ன செய்யப்பட்டிருக்கும், தரையில ஊருட்டு இருக்கும். ஏன்னு சொன்னா முஸ்லிமா மதமா உறவா என்று சொன்னால் எனக்கு மதம் தான். நான் முஸ்லீமாக இருக்கின்ற சமயம் நீ என் கண்ணப்பட்டதுன்னு சொன்னால் நான் நிச்சயமாக உன் தலையை என்ன செஞ்சிருப்பேன், எடுத்திருப்பேன் என்று அந்த சஹாபி சொல்லியதை நாம் என்ன செய்ய முடியும், வரலாற்று சொல்றதுல பார்க்க முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே பற்றி மண்டியிட்டு விட்டார்கள் என்று சொன்னால், உங்களிடத்துல மண்டியிட்டார்கள் சொன்னால் நீ என்ன செய்ய விட்டுருங்க, இல்லை என்று சொன்னால் அவர்களை விட்டு விடாதீர்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ, அவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவர்கள் மன்னித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க, அது அவர்களுடைய விஷயத்துல. மார்க்கத்துடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே என்ன செய்யல, எந்த விதமான ஒரு கரிசனையும் எங்கேயும் யாருக்கும் என்ன செய்யல, கொடுக்க. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஒரு ஆண் சஹாபி சொன்னோம் அல்லவா, அதே போல ஒரு பெண் சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து நான் ஜினா செய்து விட்டேன் என்று நின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில காரணங்கள் சொல்லி தவிர்த்த பார்க்கத்தான் முடியல. பின்னாடி நான் அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி வந்து எல்லா வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீ மாதமாக இருக்கிறாய், அதாவது மாசமா இருக்கிறியா? ஆமா. அப்போ குழந்தையை பெற்றுட்டு வா. அதே போல போனாங்க பெண்மணி, குழந்தையை பெற்றுட்டு திரும்ப என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பால் குடி, மறக்கடிச்சு வா. பால் குடிச்சிருக்குல்ல, அதை மறக்கடிச்சு. அதே போல அந்த பெண்மணி போனாங்க, பால் குடியை மறக்கடிச்சு வந்தாங்க. வந்த உடனே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை தன்னாக சாப்பிடுகின்ற அளவுக்கு நீ என்ன செய்ய, அந்த குழந்தைய வளர்த்திட்டு வா. எத்தனை வருடங்கள் ஓடி இருக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சா பொதுவாக சொல்கிறேன், இந்த தவறு இல்லை, வேற எந்த தவற நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன செய்வோம், எப்படா விட்டு எஸ்கேப் ஆகுவோம், நம்ம தப்பிப்போம் என்று தான் இருப்போம். ஆனால் அன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹ்வுடைய அச்சம், நாளை மறுமையில போனால் இதை விட கடுமையான தண்டனை, கேவலமான நிலையில நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு பதிலாக இங்கே அனுபவிச்சு என்ன செய்வோம், அல்லாஹ்வை நல்ல முறையில பரிசுத்தமான முறையில போய் பார்க்கின்ற ஒரே எண்ணம் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, திரும்ப திரும்ப வந்தாங்க. கிட்டத்தட்ட 7, 6, 5, 4 ஆண்டுகள் இடைவெளி இதற்கு இந்த சம்பவம் நடக்கிறது. அப்படியே வந்தாங்க. கடைசியாக வருகின்ற பொழுது முன்கூட்டியே தயாரிப்போட வராங்க. எப்படி சொன்னா, கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஒரு சிறுவர் கூட்டிட்டு வருகிறார். அவர் யாருன்னா, அவர் தான் அந்த மாசமா வயிற்றுல இருந்த பையன். இப்ப எப்படி நபி ஸல்லல்லாஹு கூட்டிட்டு வராங்கன்னா, கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதை சாப்பிட்டு கொண்டே அந்த சிறுவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன பார்க்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க முன் தயாரிப்போட என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தை இடத்துல அதை சாப்பிட கொடுத்து கண்ணோட கூட்டு வருகிறாங்க. அதற்கு பின்னாடி அங்கே என்ன செய்யப்படுது, அவர்களுக்கு கல்லூரி தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்யறாரு சொன்னா, கல்லெடுத்து அந்த பெண்மணி மீது வேகமாக இருக்கிறார். அது நேராக போய் அவங்களுடைய தலையில பட்டு அவர்களுடைய ரத்தம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த சஹாபி மீது பட்டுவிடுது. உடனே இவர் இப்படி ஒரு ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னு ஒரு அருவருப்பான வார்த்தைகளை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொன்னாங்க, இந்த பெண்மணியுடைய ஈமான் இந்த அளவுக்கு இறைவனிடத்துல மதிப்பு மிக்கது என்று சொன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஈமானையும் ஒரு திரட்டினாலும் என்ன செய்யாது, பத்தாது. அந்த அளவுக்கு இந்த பெண்மணியுடைய ஈமான் இருக்குகிறது என்பதாக தமிழ்நாடு அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளத்துல பயபக்தியை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் தன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல வேற யாருக்கும் என்ன செய்யல, சலுகைகள்ல ஆனால் தண்டனை வந்துருச்சுன்னா தண்டனை. அதற்கு முன்னாடி விஷயங்கள் வேறு. தண்டனை என்று வந்துவிட்டது என்று சொன்னால், மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, பாகுபாடு காட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் துன்பங்களை கொடுத்தாங்க. அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தாங்க, பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய எதிர்ப்பு என்று வந்ததுல என்ன செஞ்சாங்க, பதிலுடைய யுத்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, என்னன்னா, இதை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னா இதற்கு பின்னாடி உங்களுடைய மார்க்கத்தை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஆள் இருக்கிறவங்க தான். அதனால நீ எங்களுக்கு வெற்றியை தாழ்ந்ததாக அல்லாஹ் கேட்கிறான். அப்போ என்னுடைய மார்க்கத்திற்கு பிரச்சனைன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே யாரையுமே எல்லா ஆப்போசிட்ல இருந்த பார்த்தீங்கன்னா யாரு, எல்லாம் சொந்தக்காரங்க, எல்லாம் பாட்டன் கூட்டம், அப்படி எல்லா சொந்தக்காரர்கள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்கு தான் என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அதே போலதான் சஹாபாக்களும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கின்ற நல்ல வாலிபர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்,
உருவாக்க வேண்டும். மரியாதை மன்னிப்பு என்பது கொடுக்க வேண்டும். அது யார் கொடுக்கணுமோ அவர்களுக்கு. அதே சமயம் ஒரு தவறு என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல ஒதுங்கி போகக்கூடாது. இன்றைய வாலிபர்கள் பல்வேறு இடங்கள்ல பார்க்கிறோம். செய்யறதே நம்ம வாலிபர்களாக இருப்பது மிகவும் மனதுக்கு என்ன செய்யுது, வருத்தத்தை கொடுக்குது. அப்படியே இல்லைனாலும் அங்கிருந்து என்ன செய்கிறார்கள், ஒதுங்கி ஓரம் கட்டி விடுகிறார்களே தவிர மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், நாயகத்தினுடைய வழி இது என்று அவர்களுடைய உள்ளத்தில் வருவதில்லை. காரணம் என்ன, அது தவறுதான் என்றும் தெரிவதில்லை. இதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்றும் என்ன செய்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல மனிதர்கள் அரண்களாக, இஸ்லாமிய அரண்களாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே சமயம் அதன் நேர் எதிராகவும் நம்முடைய வாலிப சமுதாயம் சென்று கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனையோ இடங்கள்ல இருக்கதான் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லாம் நன்மை பக்கம் மாற்றக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அனுப்பாளிப்பானாக. மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அரண் பெறக்கூடிய நல்ல வாலிபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்ததியிலே உருவாக்கி தந்தருவானாக. இருப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் வலிமைப்படுத்தி தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.